குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் தக் லைஃப். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம். தமிழ் திரைப்படத்திற்கு இங்கிலீஷ்ல டைட்டில் வச்ச இயக்குனர் தயாரிப்பாளர் அவர்களுக்கு இந்த நேரத்துல வந்து குட்டிமா தமிழ் டிவி சார்பாக எதிர்ப்புகளை தெரிவிச்சுக்கிறேன். திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்துறதுக்கு. அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்கள். இப்போ திரை விமர்சனத்துக்கு போகலாம். படத்தோட டைட்டில் வந்து ஏற்கனவே சொல்லியாச்சு, தக் லைஃப். தென்பாண்டி சீமையில தேரோடும் வீதியில மான் போல வந்தவன யாரடித்தாரோ யாரடித்தாரோ, வளரும் பிறையே தேயாதே, அழுதா மனசு தாங்காது. இந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க, நீங்களே கூட பாடியிருப்பீங்க. கமலஹாசன் அவர்களுடைய வாய்ஸ்ல இந்த பாட்டு அந்த படத்துல வரும். இசைஞானி இளையராஜா அவர்களுடைய வாய்ஸ்லையுமே இந்த பாட்டு வந்து அந்த படத்துல வந்து வரும். அந்த படத்தோட பேர் என்னங்கிறது உங்களுக்கே தெரியும், நாயகன். கிட்டத்தட்ட 37-38 வருடங்களுக்கு பிறகு மணிரத்னம் அவர்களும் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் இணைந்து ஒரு படம் நடிக்கிறாங்க. அவர் நடிக்கிறாரு, இவர் டைரக்ஷன் பண்றாரு. எத்தனை வருஷத்துக்கு அப்புறம்? 37-38 வருஷம். அந்த நாயகனுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் இணையவே இல்லை. அது என்ன காரணங்கிறது தெரியல. அது அவங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியும். அத்தனை வருஷம் கழிச்சு சேர்ந்திருக்காங்களே, அப்ப இந்த படத்துக்கு எப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்? நாயகன் மாதிரி இன்னொரு படம் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆடியன்ஸ் எதிர்பார்த்தாங்க. அந்த எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி பண்ணியிருக்கா இல்லையாங்கிறத இப்போ வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். படத்தோட கேப்ஷன் குரூப் பார்க்கலாம். இசை ஏஆர் ரகுமான், ஒளிப்பதிவு ரவி கே சந்திரன், கமலஹாசன் கதாநாயகனா நடிச்சிருக்காரு, திரிஷா நடிச்சிருக்காங்க, ஐஸ்வர்யா லட்சுமி, அசோக் செல்வன், சிலம்பரசன், நாசர் உட்பட பல முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. திரைக்கதை இயக்கம் மணிரத்னம், கதை வந்து பாத்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள். இந்த படத்தோட கேரக்டர் நேம், கமலஹாசன் வந்து என்ன கேரக்டர் நடிச்சிருக்காருன்னா ரங்கராயர் சக்திவேலுங்கிற ஒரு கேரக்டர் நடிச்சிருந்தாரு. அதுல வந்து நாயகன்ல வந்து பாத்தீங்கன்னா வேலு நாயக்கர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர்ல நடிச்சிருந்தாரு. அது வந்து பாம்பேல நடக்கிற மாதிரியான கதை, இது டெல்லியில நடக்கிற மாதிரியான கதை. இப்ப இந்த படத்தோட கதையை பார்க்கலாம். இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, படம் ஆரம்பிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர்லாப்ல கமலஹாசன் அவரை வந்து ஒரு தாடியோட ஒரு காட்டுக்குள்ள, சோளக்காடு ஒரு காட்டுக்குள்ள நிக்கிறாரு. நிற்கும் போது அவரை துரத்துக்கிட்டு ஏதோ 4-5 பேர் அடிக்க வர மாதிரி காமிக்கிறாங்க. இவர் வாய்ஸ் ஓவர்லாப்ல சொல்றாரு, திருச்செந்தூர் பக்கத்துல காயல்பட்டினம், திருநெல்வேலி பாச பேசுறாரு. திருச்செந்தூர் பக்கத்துல காயல்பட்டினம் தான் என் ஊரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் அந்த மாதிரி ட்ரெயின்ல போனேன், என்னை பெத்து போட்டுட்டு எங்க அம்மா இறந்துட்டாங்க, யமன் கிட்ட இருந்து நான் தப்பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 1994 கதை ஆரம்பிக்குது டெல்லியில. நாயகன் படத்துல பாம்பேன்னு நினைக்கிறேன், இதுல வந்து டெல்லியில கதை ஆரம்பிக்குது. கதை ஆரம்பிச்சு வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவர் இந்த கமலஹாசன் வந்து ஒரு இளமையான கமலஹாசன் எப்படி நாயகன் படத்துல இருப்பாரோ அந்த மாதிரி இளமையான கமலஹாசனை காமிக்கிறாங்க. நாசர் உட்காந்துருக்காரு, இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. இன்னொருத்தர் எதிர்பார்ட்டி வந்து இவங்க கிட்ட சமரசம் பேசுறதுக்காக வந்திருக்காரு. ஒரு வீடு, பழைய வீடு மாதிரி ஒரு வீட்டுல வந்து சமரசம் பேசிக்கிறாங்க. அங்க மக்களும் குடியிருக்காங்க, மக்களோட மக்களாக தான் இவங்க கலந்துருக்காங்க. அங்க வந்து ஒரு குட்டி பையன், ஒரு அமருங்கிற ஒரு குட்டி பையனும் சந்திராங்கிற பொண்ணும் நியூஸ் பேப்பர் போடுறாங்க. அவங்க அப்பா வந்து நியூஸ் பேப்பர் ஏஜென்ட் குமரவேலு. அவர் அங்க வராரு, நியூஸ் பேப்பர் போட்டு எல்லா வீட்டுக்கும் போட்டுக்கிட்டே இருக்க. ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு நியூஸ் பேப்பரை போட்டுறாரு அவரு. இந்த கமலஹாசன் உள்ள இருக்கிற வீட்டுக்கு நியூஸ் பேப்பர் போட்டுறாரு. அங்கிருந்து சமாதானம் பேசிட்டு ஒருத்தர் வெளியே வந்தோடனே இங்கிருந்து போலீஸ் உள்ள போறாங்க. துப்பாக்கி சூடு நடக்க போது போல. அப்ப என்ன பண்ண, நியூஸ் பேப்பர் உள்ள போட்டோன்னே இந்த நியூஸ் பேப்பர் போட்டவங்களும் அந்த கமலஹாசன் குரூப்ல இருந்த ஒருத்தர் வந்து ஷூட் பண்ணிடுறாரு. ஷூட் பண்ண அந்த குமரவேலு இறந்துறாரு. இறந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா இவர் அமர், அவருடைய பையன் வந்து அனாதையாயிராரு. அந்த பொண்ணு எங்கிட்ட போயிருது. அந்த பையனை வந்து இவர் வந்து தூக்கிட்டு அங்கிருந்து காப்பாத்தி கொண்டு வராரு. கமலஹாசன் வந்து அவரை தூக்கிட்டு அந்த பையனை வச்சுதான் அங்கிருந்து தப்பிக்கிற மாதிரி சில சீக்வன்ஸ்லாம் இருக்கு. அப்புறம் வளர்க்குறாரு. நம்ம என்ன நினைப்போம், இவர் வந்து மைனாதான் வளர்க்க போறாரு அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதுதான் ட்விஸ்ட். தம்பி மாதிரி வளர்த்துருக்காரு. அது ஒரு கதை. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2016 கதை மாறுது. 1994 இருந்து 2016 கதை மாறுது. அந்த சந்திராங்கிறத பொண்ணு, அந்த அமரோட தங்கச்சி பொண்ணு காணாம போயிடுச்சு. அதை கண்டுபிடிச்சாங்களா இல்லைங்கிறத அப்புறம் பார்ப்போம்.
2016 கதை வருது. வந்தா இவங்க டெல்லியில வந்து டானா இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அபிராமி மனைவி அபிராமி, சஞ்சனா அவங்க தான் வந்து மகளா இருக்காங்க. சிம்புவை வந்து தம்பி மாதிரி வளர்த்துருக்காரு. நாசர் இருக்காரு. நாசர் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனையாகி அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்குது. அந்த பையனை போய் இவங்க கமலஹாசன் டீம் தான் போய் தூக்கிட்டு வந்து கொலை பண்றாங்க. அது ஒரு பெரிய பகையா மாறுது. இப்படி போயிட்டு இருக்க காலகட்டத்துல இவர் கமலஹாசன் ரங்கராயர் சத்தியவன் அவருடைய மகள் வந்து ஒரு பையனை லவ் பண்ணுது. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. த்ரிஷா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெட் லைட் ஏரியால இருக்கிற ஒரு பொண்ணு மாதிரி வராங்க. அவங்கள வந்து இவருக்கு வப்பாட்டி மாதிரி வச்சிருக்கிறாரு, இந்த கமலஹாசன் வச்சிருக்காரு. இப்படி போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில இந்த கொலைக்கேசுக்காக அந்த பொண்ணு இறந்ததுனால பையனை கொண்டதுனால அந்த கொலைக்கேசுக்காக இவர் உள்ள போகும்போது சிம்பு தான் எல்லாமே பாத்துக்கிறாரு, அமர் தான் எல்லாமே பாத்துக்கிறான்னு சொல்லி விட்டுட்டு போறாரு. போயிட்டு வந்த உடனே இவர் இந்த சிம்புக்கு தான் நிறைய மரியாதை கிடைக்குது. அதுக்கப்புறம் இவங்க நாசரு கமல்லாம் ஒரு கார்ல போகும்போது அவங்கள வந்து ஒரு கும்பல் அந்த பையனை கொண்டாங்களா அந்த அண்ணங்காரன் வந்து இவங்களை துப்பாக்கி சூடு நடத்திடலாம். அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்படி போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில நாசர் இந்த கூட்டாளிகள்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா சிம்பிட்ட போய் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி உங்க அப்பாவை கொண்டது வந்து நான் பேப்பர் போடுறவன் தான் நாங்க சொன்னோம், உண்மையிலே வேண்மணிக்கு தான் ரங்கராய சக்திவேல் சின்னவர் தான் சுட்டார் அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து இவருக்கு எதிராக மாறி இமயமலைக்கு கூட்டு போறாங்க. நேபாளம் பக்கத்துல கூட்டு போகும்போது இவரை வந்து துப்பாக்கியில சுட்டு கத்தியால குத்தி அங்கிருந்து தள்ளி விட்டு செத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த இடத்துல இன்டர்வல் விடுறாங்க. இதுக்கப்புறம் செத்துட்டாருன்னு சொன்ன ஒரு உயிரோட வந்தாரா இல்லையா, திரிஷாவோட வாழ்க்கை என்னாச்சு, சிம்பு திரிஷாவை காதலிக்கிற மாதிரி போனாரே அது என்னாச்சு, இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த தக் லைஃப் திரைப்படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் பிளஸ் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பிளஸ் வந்து ஏஆர் ரஹ்மானுடைய பின்னணி இசை பாடல்கள் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ரவி கே சந்திரன் அவருடைய ஒளிப்பதிவு நல்லா இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கமலஹாசன் அவருடைய கெட்டப் வந்து மைனஸா தான் இருக்கு. 94 இருக்கிற மாதிரியே கூட கொஞ்சம் கெட்டப் கொண்டு போய் தாடி ரொம்ப அதிகமாச்சதுனால அவர் கெட்டப் கொஞ்சம் மைனஸா இருக்கு. சிம்புவோட ஹேர் ஸ்டைல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி தலைய பின்னாடியே ஃபுல்லா முடிய வாரிட்டாரு. கொஞ்சம் கட் பண்ணி முன்னாடி கொஞ்சம் தாடி மீசியோட வந்திருந்துக்கலாம். அவர் வந்து அதுவும் ஒரு மைனஸா இருக்கு. கேங்ஸ்டர் மூவின்னு சொல்லிட்டு இவங்க என்னடானா இவர் கமல் ஒரு பக்கம் திரிஷா லவ் பண்றாரு, சிம்பு ஒரு பக்கம் திரிஷா லவ் பண்றாரு. இந்த மாதிரி காதல் போகும்போது அது ஒரு என்னடா இது கேங்ஸ்டர் படமா இல்லை இது வேற மாதிரியான படமா அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஃபர்ஸ்ட் ஹாப்பும் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு, செகண்ட் ஹாப்பும் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்புறம் இப்படி இருக்கு கமலஹாசன் மனைவி மேல பாசமா இருக்காருன்னு அதை ஒண்ணு கொண்டு வராங்க. அதுவும் புரியல, இதுவும் புரியல. நாசர் கேரக்டர் எதுக்கு வந்தாருன்னு தெரியல. செக்கச்சவந்த வானம் படத்தோட சாயல் இருக்கு, நாயகன் படத்தோட சாயல் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாப்பும் போரு செகண்ட் ஹாப்பும் போரு சுவாரஸ்யமான ஒரு திரைக்கதை இல்லை. இந்த படத்தை எப்படி எடுத்திருந்தா காப்பாத்திருக்கலாங்கிறது என்னுடைய ஒரு சின்ன ஐடியா தான். திரிஷாவோட போர்ஷனை மொத்தமாக கட் பண்ணிட்டு கமலஹாசன் இந்த சிம்பு இவங்க 2 பேரும் ஒரு அணியில இருந்துக்கிட்டு அந்த பொண்ணு இறந்தாங்கல்ல அந்த பையனோட அண்ணன் வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு பையனால பாதிக்கப்பட்டு இருந்தா அந்த பொண்ணு இறந்துட்டா அந்த பையனை இவங்க கொண்டுட்டாங்க. அந்த பையனோட அண்ணங்காரன் பழி வாங்க வந்தா இவங்களுக்கும் அவங்களுக்கு சண்டை நடந்துச்சு, டெல்லியில என்ன மாதிரியான பிரச்சனைகள் சந்திச்சாங்க அப்படி கதையை கொண்டு போயிருந்தாங்கன்னா இது பெரிய அளவுல ஹிட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பா இருந்திருக்கும். இப்படி கொண்டு போனதுனால பல குழப்பங்கள் ஏற்பட்டு திரைக்கதை தொய்வை ஏற்படுத்தி படம் நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தக்லை திரைப்படம் நான் பண்ண இந்த ரிவ்யூ படத்தோட திரை விமர்சனம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன், குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க, பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.